ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிசல்ஸில் நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க. அதை எப்படி வளர்க்குறாங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழிலாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு கூண்டு கட்டி வளர்ப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவங்க வீட்டில் வளர்ப்பாங்க. அது வந்து மரத்துலேயும் செடியிலையும் வீட்டு மேலேயும் ஏறி உட்காந்துக்கிட்டு அது பட்டே இருக்கும். முட்டையெல்லாம் அதுவே விட்டுக்கிட்டு அதுவே அடை காத்து அதுவே குஞ்சு பொரித்து அப்படியே போயிட்டுருக்கும். என்றைக்காவது முட்டை வேணும்னா யாராவது வந்து கேட்டாங்கன்னா முட்டை வந்து ஒரு முட்டை 5 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கோழி வந்து யாராவது வேணும்னா வாங்குவாங்க, வந்து வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு கோழி வந்து 50 rupees அப்படி சொல்லுவாங்க சிசல்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிசல்ஸ்லேயும் வந்து நாட்டுக்கோழி நம்ம ஊரில் உள்ள மாரி தான். செவல் கோழி, பொட்டைக்கோழி எல்லாமே அதே மெத்தடில் தான் இருக்குது. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டெலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஆஃப்ரிக்கா சிசல்ஸ் கண்ட்ரியில் இருக்கே, இந்த கோழிலாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பார்க்குறதுக்கு அதேமாரி தான், அதே ஒத்த மாரி தான், சேம் தான். நாட்டுக்கோழி எப்படி இருக்குது பாருங்கள். கருப்பு கலரில் சேவலை, பொட்டைக்கோழி எல்லாமே வந்து அப்படியே நம்ம ஊரில் உள்ள மாரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.